இணைப்பு பாட பயிற்சி பாடம் கணிதம் வகுப்பு 6 நாள் 3 மற்றும் 4 பக்கம் எண் 59 முதல் 62 வரை. வணக்கம் மாணவ செல்வங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புறேன். சரி, கடந்த வகுப்புல நம்ம கோணங்களை பத்தியும் கூட்டல் மற்றும் பெருக்கலை பத்தியும் பார்த்தோம். அதுக்கு டீச்சர் வீட்டு பாடம் கொடுத்தாங்க இல்லையா? அதை உங்களோட குறிப்பேட்டுல செஞ்சுட்டீங்களா? வெரி குட். நீங்க எல்லாம் கணித புள்ளிங்க, எல்லாம் ரொம்ப நல்லாவே செஞ்சிருக்கீங்க. சரி, இப்ப இணைப்பு பயிற்சி கட்டகத்துல தொகுதி 1ல பக்க எண் 59 எடுத்துக்கோங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? அதுல பாத்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா 3 வட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுல முதல் வட்டத்தில இருந்து இரண்டாவது வட்டத்தை கழிக்கும் போது மூன்றாவது வட்டத்தில் இருக்கக்கூடிய விடை நமக்கு கிடைக்கும். சரி, அதுல 789 இருந்து 222 கழிக்கும் போது 567 நமக்கு விடையா கிடைக்குது. இது எப்படி செய்யறதுன்றதான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம். இப்ப இந்த கழித்தல் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம், ஏற்கனவே சொல்லிட்டோம். நிலையான படிநிலையை பயன்படுத்தி பெரிய எண்களின் கழித்தல் வகுத்தல் செயல்களை எப்படி செய்யறது அப்படின்றதையும், பெரிய எண்களை அடுத்த இலக்கங்களுக்கு எப்படி விரிவுபடுத்துறது அப்படின்றதையும் இந்த காணொலியில நாம இப்ப பார்க்க போறோம். சரி, கழித்தல் அப்படின்றதுக்கு எல்லா இடத்துலையும் நடைமுறையில கழித்தல்ன்ற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துவோமா? எல்லா இடத்துலயும் நீங்க கேட்டிருக்கீங்களா? கழிச்சு சொல்லு கழிச்சு சொல்லு அப்படின்னு இல்லை இல்லையா? அப்ப அதுக்கு இணையான வேற சொற்களும் இருக்குது. அது என்னன்றதை தான் இப்ப நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போறோம். கழித்தலுக்கு இணையா மீதி, வித்தியாசம், குறைவு, இழப்பு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். இப்போ ஒரு கழித்தல் கணக்கை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எடுத்துக்காட்டா 357 இருந்து ஈரிலக்க எண்ணான 25 எப்படி கழிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஒன்றுகள்ல இருந்து ஒன்றுகளை கழிக்கணும். 7 ஒன்றுகள் இருக்கு, அதுல இருந்து 5 ஒன்றுகளை கழிக்கும் போது நமக்கு 2 விடையாக கிடைக்கும். இதை நாம கீழ் வகுப்புகள்ல ஒன்னு விரல விட்டு மடக்கிறதாகட்டும், இல்ல கோடுகள் போட்டு கழிக்கிறதாக இந்த மாதிரி பார்த்துருப்போம். இப்ப நம்மளால நேரடியாவே ஓரிலக்க கழித்தல நம்மளோட மனக்கணக்காவே சொல்ல முடியும். இப்ப 7ல இருந்து 5 கழிக்கும் போது நமக்கு 2 கிடைக்கும். அடுத்ததா பத்துகள் இலக்கத்துக்கு வரலாம். பத்துகள் இலக்கத்துல 5 பத்துகளிலிருந்து 2 பத்துகளை நாம கழிக்க வேண்டி இருக்கு. இப்ப 5லிருந்து 2 கழிக்கும் போது 3 விடையாக கிடைக்கிறது. அடுத்து நூறுகள் இலக்கத்துக்கு வரலாம். நூறுகள் இடத்துல 3 இருக்கு, கீழே ஈரிலக்க எண் அப்படின்றதுனால அந்த இடத்துல எந்த எண்ணும் இல்லை. அப்ப 3 நூறுகளில் இருந்து 0 கழிக்கும் போது நமக்கு அதே 3 விடையா கிடைக்குது. இப்ப எப்படி கழித்தல செய்யணும்ன்றத கத்துக்கிட்டீங்களா? சரி, இப்ப அடுத்த கணக்கு போலாமா? உங்க புத்தகத்துல பக்க எண் 59ல இந்த கணக்கு இருக்கு. 789 இருந்து 567 கழிக்கணும். கழிக்கலாமா? ஒன்றுகள் இலக்கத்துல 9 இருக்கு, அதற்கு கீழே 7 இருக்கு. அப்போ 9 ஒன்றுகளில் இருந்து 7 ஒன்றுகளை கழிக்கும் போது நமக்கு விடையா 2 ஒன்றுகள் கிடைக்குது. வெரி குட். அடுத்ததா பத்துகள் இலக்கத்துக்கு போலாம். பத்துகள் இலக்கத்துல 8ம் 6ம் இருக்கு. அப்ப 8 பத்துகளில் இருந்து 6 பத்துகளை கழிக்கும் போது நமக்கு 2 விடையா கிடைக்குது. வெரி குட். அடுத்ததா நூறுகள் இடத்துக்கு போறோம். நூறுகள் இடத்துல 7 5ம் இருக்கு. அப்ப 7லிருந்து 5 கழிக்கும் போது விடையா 2 கிடைக்குது. இப்ப நம்ம முதலாவதா கொடுத்திருக்கிற கணக்கு முதல்ல செய்யலாம். 745 375 கழிக்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நான் அதை எழுதுறேன். இப்ப ஒன்றுகள் இலக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? 5 ஒன்றுகளில் இருந்து 5 ஒன்றுகளை கழிக்கும் போது நமக்கு விடையா 0 கிடைக்கும். அடுத்து பத்துகள் இலக்கத்துல பாத்தீங்கன்னா மேல 4 இருக்கு, அதுக்கு அடுத்து 7 இருக்கு. 4லிருந்து 7 கழிக்க இயலுமா? முடியாது. அப்ப நாம என்ன பண்ணணும்? பக்கத்து இலக்கத்துல இருந்து இனமாற்றம் செய்யணும். பக்கத்துல என்ன இலக்கம் இருக்கு? 100 இலக்கம் இருக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு இருக்கு? 7 இருக்கு. இந்த 7லிருந்து ஒரு 100 நம்ம பக்கம் இனமாற்றம் செய்யணும். இப்ப இங்க மீதி எவ்வளவு இருக்கும்? 7ல இருந்து இங்க 1 கொடுத்துட்டோம்னா இங்க 6. இங்க இருக்கக்கூடிய ஒரு 100
10 பத்துகளா இனமாற்றம் அடையும். இங்க பத்துகள் இடத்துல வரும்போது ஏற்கனவே 4 பத்துகள் இருக்கு. இப்ப இனமாற்றம் செஞ்சு நாம கொண்டு வந்தது 10 பத்துகள். அப்ப இரண்டும் சேரும்போது நமக்கு 14 பத்துகள் கிடைக்கும். இப்ப இந்த 14 பத்துகளில் இருந்து 7 பத்துகளை நீக்கும் போது நமக்கு 7 பத்துகள் விடையாக கிடைக்கும். இப்ப அடுத்த 100 இலக்கத்துக்கு போலாம். இப்ப 6 இருக்கா 7 இருக்கா? வெரி குட். இப்ப நம்ம கொடுத்தது போக மீதி 6 நூறுகள் தான் அங்க இருக்கும். இப்ப 6 நூறுகளிலிருந்து 3 நூறுகளை கழிக்கும் போது விடையா 3 கிடைக்கும். அப்ப 745 375 கழிக்கும் போது 370 நமக்கு விடையா கிடைக்குது. இதுவரையும் நாம கழித்தல் கணக்குகளை எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்தோம். இப்ப அடுத்த நிகழ்வுக்கு போலாம். உங்களுக்கு லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? என்கிட்ட 5 லட்டு இருக்கு. 5 பேருக்கு கொடுக்குறேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை லட்டு கிடைக்கும்? ஒவ்வொரு லட்டு கிடைக்கும். வெரி குட். அதே என்கிட்ட 10 லட்டு இருக்கு. அப்ப 5 பேருக்கு கொடுக்குறேன். சமமா பகிர்ந்து கொடுக்குற. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை கிடைக்கும்? வெரி குட். இங்க என்ன அடிப்படை செயல் வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா? வகுத்தல். இப்ப வகுத்தலை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். வகுத்தல் அப்படின்னா தொடர் கழித்தல் அப்படின்னு நம்ம கீழ் வகுப்புகள்லயே படிச்சிருப்போம். கழித்தலோட சுருக்கம் தான் வகுத்தல். ஒரு முழு எண்ணை சம பங்கீடுகளா பிரிக்கிறது தான் வகுத்தல். சரி, இப்போ ஒரு ஆக்டிவிட்டிக்கு போலாமா? என் கையில இருக்கக்கூடிய இந்த பால்ஸை நீங்க மைசூர் பாக்குன்னு நினைச்சுக்கோங்க. மைசூர் பாக்குன்னா உங்களுக்கு பிடிக்கும் தானே? என்கிட்ட இப்ப 8 மைசூர் பாக்கு எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8 மைசூர் பாக்கு இருக்கு. இத 4 பேருக்கு நான் பகிர்ந்தளிக்கணும். அதுவும் சமமா பகிர்ந்தளிக்கணும். கொடுத்து பார்க்கலாமா? முதல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு கொடுக்குறேன். 1 2 3 4. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு கொடுத்தேன். அப்போ 4 தான் காலியா இருக்கு. இன்னும் என்கிட்ட 4 இருக்கு. அப்ப இதையும் திருப்பி ஆளாளுக்கு ஒவ்வொன்னு கொடுத்து பார்க்கட்டுமா? முதலாமா இருக்கக்கூடியவருக்கு 1, அடுத்து இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர், 3ஆவதா இருக்கிறவங்களுக்கு 1, 4ஆவதா இருக்கிறவங்களுக்கு 1. இப்ப என் கையில எதுவுமே இல்லை. இப்ப இருந்த 8 மைசூர் பாக்கையும் 4 பேருக்கும் சமமா பகிர்ந்து கொடுத்துட்டேன். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை வந்திருக்கு? 1 2 2 இருக்கு. இங்கேயும் 2 இருக்கு. அடுத்ததாவும் 2 இருக்கு. அதுக்கு அடுத்தும் 2 இருக்கு. அப்ப 8 மைசூர் பாக்க 4 பேருக்கு சமமா பகிர்ந்து கொடுக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் 2 2 கிடைக்குது. இதுதான் வகுத்தல். இந்த மாதிரி வகுத்தல் கணக்குகளை எப்படி போடலான்றத பார்க்கலாம். 18 3ஆல வகுக்கணும். இதை நம்ம சமமா இதுக்கு முன்னால மைசூர் பாக்க பிரிச்சு பார்த்த மாதிரி எடுத்து பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பார்க்கலாமா? மொத்தம் 18 எடுத்துக்கலாமா? மொத்தம் 18 எடுத்துருக்கிறேன். இத 3ஆல வகுக்கணும். அப்ப 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கணும். சமமா பகிர்ந்தளிக்கணும். வச்சுட்டு வரலாமா? பாத்தீங்கன்னா தெரியும், நான் சமமா கொடுத்துட்டு வரேன். பாருங்க, கடைசி வரை எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். என் கையில எதுவுமே இல்லை. அப்ப 18 3 பேருக்கு சமமா பகிர்ந்தளிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் 1 2 3 4 5 6. அப்ப 6 6 கிடைச்சிருக்கு. இப்ப இதுதான் நமக்கு விடை. இத எப்படி கணக்கா போடுறதுன்றது பாருங்க. இப்ப 18 3ஆல வகுக்கும் போது 6 விடையா கிடைக்குது. இதுல 3ன்றது வகுக்கும் எண், 18ன்றது வகுப்படும் எண். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விடையான 6ன்றது ஈவு, மீதி 0. சரி, ஒவ்வொரு முறையும் நம்ம இப்படியே தான் போட முடியுமா? ஏன் மனக்கணக்கா போட முடியாதா? இதை எப்படி போடுறது? அப்ப நமக்கு கண்டிப்பா வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே நம்ம பெருக்கல் படிக்கும் போதே பெருக்கல் வாய்ப்பாடுகள் தெரிஞ்சிருக்கும். சரி, இதே 18 3ஆல வகுக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பாடை வச்சு சொல்றது? 3ஆம் வாய்ப்பாடு சொல்லி பார்க்கலாமா? 1 3 3 2 3 6 3 9 4 12 5 15 6 18. அப்ப 6 3ஆல பெருக்கினால 18 தான், 3 6ஆல பெருக்கினால 18 தான். அப்ப 18 3ஆல வகுக்கும் போது நமக்கு 6 விடையா கிடைக்கும். அப்போ 3 6 18. அப்ப 6 முறைகள் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப வகுத்தல் கணக்கை நம்ம போடணும்னா வாய்ப்பாட சொல்லி பார்த்து கூட நம்மளால போட முடியும். இப்ப நம்ம மனக்கணக்கா சில கணக்குகளை நான் கேட்கிறேன், நீங்க சொல்றீங்களா? சரி, இப்ப முதல் கணக்கை பார்க்கலாமா?
9 பந்துகளை 3 நபர்களுக்கு பகிர்ந்தளிச்சா ஒவ்வொருவருக்கும் எத்தனை பந்து கிடைக்கும்? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப மனக்கணக்கா போடணும். அப்ப குறிப்பேடுல எழுதி போடக்கூடாது. அப்ப நம்ம ஓரலாவே நம்ம வாய்ப்பாடு சொல்லி பார்க்கணும். அப்ப என்ன வாய்ப்பாடு சொல்லி பார்க்கணும்? 3 நபர்களுக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படின்றதுனால 3வது வாய்ப்பாட சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்க்கறீங்களா? எப்போ 9 கிடைச்சிச்சு? 3 பெருக்கும் போது 9. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பந்து கிடைச்சிருக்கும்? சிறப்பான பதில் சொன்னீங்க. வெரி குட். 3 பந்துகள் கிடைத்திருக்கும். இணைப்பு பயிற்சி கட்டகத்துல பக்க எண் 60ல இந்த கணக்கு இருக்கு. எல்லா கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா? எடுத்துக்கோங்க. பக்க எண் 60ல பாருங்க. 36 கழித்தல் 23 அது முதல்ல இருக்கு. அதற்கு கீழே 36 வகுத்தல் 6ன்னு இருக்கு. நம்ம முதல்ல கழித்தல் பார்த்தோம், அதற்கு அடுத்ததா வகுத்தல் பார்த்தோம். முதல்ல கழித்தலை செய்யலாமா? 36ல இருந்து 23 கழிக்கணும். அப்ப 6 ஒன்றுகளிலிருந்து 3 ஒன்றுகளை கழிக்கும் போது 3 ஒன்றுகள் விடையா கிடைக்கும். 3 பத்துகளில் இருந்து 2 பத்துகளை கழிக்கும் போது 1 விடையா கிடைக்கும். அப்ப 36ல இருந்து 23 கழிக்கும் போது நமக்கு என்ன விடை கிடைச்சது? வெரி குட். 13 விடையா நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப வகுத்தல் செய்யலாமா? 36 6ஆல வகுக்கணும். அப்ப நம்ம எந்த வாய்ப்பாடு சொல்லி பார்க்கணும்? 6ஆம் வாய்ப்பாடு சொல்லி பார்க்கணும். 1 6 6, 2 6 12, 3 6 18, 4 6 24, 5 6 30, 6 6 36. 6 6ஆல பெருக்கும் போது 36 நமக்கு கிடைக்குது. அப்ப 36 வகுத்தல் 6ன்னும் போது விடை 6. அதனாலதான் பெருக்கலோட மறுதலை நமக்கு வகுத்தல் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுவரை நம்ம பார்த்ததுல கழித்தலையும் வகுத்தலையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? இப்ப நீங்களே கணக்கு போட முடியும் தானே? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 60வது பக்கத்திலேயே அடுத்த கணக்க பாருங்க. அழகான ஒரு ஜாடியில இருந்து பூக்கள் கொடுத்துருக்காங்களா? அந்த பூக்களை மட்டும் பாக்குறீங்களா இல்ல அதுக்குள்ள இருக்கிற கணக்கையும் பாக்குறீங்களா? நல்லா உத்து பாருங்க. அந்த பூக்கள்ல எண்கள் தெரியுது, குறியீடுகளும் தெரியுது. தொட்டியில என்ன எண் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். 555 இருக்கு. ஒரு பக்கம் கழித்தல் குறியீடு இருக்கு, மறுபக்கத்துல வகுத்தல் குறியீடு இருக்கு. கழித்தல் பக்கம் பாத்தீங்கன்னா கழித்தலுக்கு அப்புறம் 55 கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்து கேள்விக்குறி போகுது. அதே வகுத்தல் பக்கம் பாத்தீங்கன்னா 5 கொடுத்து அதுக்கு அடுத்ததா வகுத்தல் போகுது, கேள்விக்குறி அந்த இடத்துல வருது. இப்ப நம்ம பார்க்கலாமா? 555ல இருந்து 55 கழிச்சா என்ன விடை வரும்? அதே மாதிரி 555ஐ 5ஆல் வகுக்கும் போது என்ன விடை கிடைக்கும்? போட்டிருக்கீங்க நிறைய பேரு. பார்க்கலாமா விடைய? 555ல இருந்து 55ஐ கழிக்கும் போது நமக்கு விடையா 500 கிடைக்கும். இதே 555 5ஆல வகுக்கும் போது 111 நமக்கு விடையா கிடைக்கும். இப்ப உங்களோட புத்தகத்துல இதற்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கணக்குகள் கொடுத்திருக்காங்க, மதிப்பீட்டு கணக்குகள் கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 கழித்தல் கணக்குகளும் 3 வகுத்தல் கணக்குகளும் இருக்கு. இதுவரையும் நம்ம பார்த்ததுல கழித்தலையும் வகுத்தலையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நீங்க எல்லாம் மிக சிறப்பான மாணவர்கள். நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த 5 மதிப்பீடு கணக்குகளையும் பள்ளியிலிருந்து நமக்கு வழங்கியிருக்காங்க இல்லையா குறிப்பேடு, அந்த குறிப்பேடுல போடணும். போட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது ஆசிரியர்களுக்கு காமிக்கணும். கண்டிப்பா போடணுமா? எப்படி பேச பேச நான் பழகுமோ அதே போல செய்ய செய்ய செயல்கள் பழகுமோ கணிதமும் செய்ய செய்யதான் நமக்கு வயப்படும். எதுவுமே நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணும்போது தான் பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். அதனால நிறைய போட்டு பாருங்க. அப்பதான் நம்ம கணிதத்துல மிகச்சிறந்த மாணவர்களா வர முடியும். இதுவரை நாம கழித்தலையும் வகுத்தலையும் பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம்ன்றத நான் சில பொருட்களை காமிக்கிறேன், அதை பார்த்தா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. என்ன பார்க்கலாமா மாணவர்களே? இத பார்த்திருக்கீங்களா? இது என்னன்னு தெரியுதுங்களா?
இது என்னது? அளவு நாடா. நம்ம டேப்புன்னு சொல்லுவோம், மீட்டர் டேப்புன்னு சொல்லுவோம். அளவு நாடா. இதை எங்க பார்த்திருப்பீங்க? கொத்தனார் கிட்ட இத பார்த்திருப்பீங்க. இத பார்த்திருக்கீங்களா? வெரி குட், கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. கழுத்துல போட்டுட்டு இருப்பாங்க. யார் கழுத்துல போட்டுட்டு இருப்பாங்க? யார் இதை பயன்படுத்துவாங்க? டைலருங்க, தைக்கிறவங்க, தையற்காரங்க இதை பயன்படுத்துவாங்க. இது என்னது? இதெல்லாம் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டது. இது அளவுகோல். இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு? வெரி குட், அளவைகள் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த காணொளி மூலமா நம்ம மீட்டர் அளவுகோல் அளவு நாடாவை பயன்படுத்தி வெவ்வேறு பொருட்களுடைய நீளத்தை எப்படி அளக்கிறதுன்னோ, மேலின அலகுகளிலிருந்து கீழின அலகுகளா மாற்றுதலுடைய தேவையை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். எல்லாருக்குமே கடைக்கு போறதுன்னா ரொம்ப பிடிக்கும் தானே? உங்களை மாதிரியே ஒரு மாணவன் முருகன், அவன் அவங்க அப்பாவோட ஆசையா கடைக்கு கிளம்பி போறான். முதல்ல துணி கடைக்கு போறான். அங்க போய் சட்டை துணி வாங்குறான். அடுத்ததா மளிகை கடைக்கு போறான். மளிகை கடைக்கு போய் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1/2 கிலோ சர்க்கரை வாங்குறான். வாங்கிட்டு அப்படியே பார்க்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, டேய் முருகா, நீ கடைக்கு போயிருந்தல்ல, என்னென்னலாம் வாங்கிட்டு வந்த சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முருகன் என்ன சொல்லியிருப்பாங்க? நீங்களும் கதை கேட்டுட்டு இருந்தீங்க தானே? சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். துணிக்கடையில சட்டை துணி வாங்கியிருக்கிறான், 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1/2 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு வந்திருக்கிறான். வெரி குட். ஆனா சட்டை துணி எவ்வளவு வாங்கிட்டு வந்தோன்னா பாவம் முருகன் சொல்லவே இல்லை. நீங்க கடைக்கு போயிருந்தீங்கன்னா சட்டை துணி எவ்வளவு வாங்கிட்டு வந்திருப்பீங்க? வெரி குட். ஒருத்தர் 1 மீட்டர் சொல்றீங்க, ஒருத்தர் 1.25 மீட்டர் சொல்றீங்க. பரவாயில்ல. அப்ப சட்டை துணியெல்லாம் வாங்குறது மீட்டர்ல வாங்குறோம். அதே அரிசி பருப்பு வாங்கும் போது கிலோல வாங்குறோம். கிலோனா கிலோகிராம். அதான் நம்ம புத்தகத்துல பாத்தீங்கன்னா கிகி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கிகினா கிலோகிராம். கிலோகிராம தான் நம்ம சுருக்கமா கிகி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி இருக்கிறோம். சரி, எல்லா இடத்துலையுமே இந்த மீட்டர், சென்டிமீட்டர் இதை தான் நம்ம காதுல கேட்கிறோமா? இதை தான் எல்லா இடத்துலையுமே பயன்படுத்துறோமா? யோசனை பண்ணி பாருங்க. காலையில அம்மா பூ வாங்குவாங்களே, பார்த்துருக்கீங்களா? பூ கூட நீளம்தான். அத 1 மீட்டர் பூ கொடுங்க, 2 மீட்டர் பூ கொடுங்க அப்படின்னு எங்கேயாவது கேட்டு பார்த்துருக்கீங்களா? இல்ல. 1 முழம் பூ கொடுங்க, 2 முழம் பூ கொடுங்க, இப்படிதான் கேட்கிறாங்க. இந்த அளவு பழங்காலத்துல இருந்து இன்னிய வரையும் கடைபிடித்துட்டு வர சில அளவுகள் நடைமுறையில் இருக்கு. முதல்ல ஒரு படம் வந்திருக்கு. அது என்ன? முழம். அடுத்து என்ன இருக்கு? ஜான். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? அடி. அதற்கு அடுத்ததா உழக்கு. அடுத்ததா படி. அடுத்ததா மரக்கால். இந்த படி நிறைய பேர் வீட்டுல வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா? வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரோ சொல்றீங்க. வெரி குட். இந்த கூடையில எல்லாம் வித்துட்டு வரும்போது கலக்காலாம் விற்கும் போது சொல்லுவாங்க, 1 படி கலக்கா, 2 படி கலக்கா. மளிகை கடைகள்ல கிலோகிராம்ல கொடுத்தா கூட கூடையில எடுத்துட்டு தெரு தெருவா வித்துட்டு வர்றவங்க பாத்தீங்க அப்படின்னா படியில தான் இன்னைக்கும் கொடுத்துட்டு வராங்க. பாட்டி தாத்தா கிட்ட கேட்டீங்களா இது எல்லாமே அவங்களுக்கு நன்றாவே தெரிஞ்சிருக்கும். சரி, இப்ப துணி கடையில துணி அளக்கிறத எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அப்ப நீளங்களை அளக்க நம்ம பயன்படுத்துறது நீட்டல் அளவை. அதே காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நம்ம எடை போடுவோம். அங்க வந்து நம்ம நீட்டல் அளவை சொல்ல மாட்டோம். எடை அப்படின்னும் போது நிறுத்தல் அளவை. இப்பெல்லாம் தராசு பாத்தீங்கன்னா மின்னணு தராசு இதை நம்ம பயன்படுத்துறோம். அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நடுவுல குறிமுள் இருக்கும், 2 பக்கம் 2 தட்டு இருக்கும். அது மாதிரியான தராசுகளை தான் பயன்படுத்துவாங்க. அதுல நடுவுல குறிமுள் இருக்கும். அதை நிறுத்து பார்த்துதான் சமமா வருதா, ஒரு பக்கம் எடைக்கல் வைப்பாங்க, இன்னொரு பக்கம் பொருட்கள் வைப்பாங்க. அந்த எடையும் அதற்கு எடைக்கல்லுக்கு ஏற்ற அளவு பொருள் இருந்ததுன்னா நடுவுல குறிமுள் நேரா நிற்கும். அந்த மாதிரி நிறுத்து பார்த்து வாங்கினதுனால எடையை அளக்கிறத நிறுத்தல் அளவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பண்டைய கால அளவை முறைகள் எல்லாம் பார்த்தோம். ஜானு, முழம், மரக்கால், அடி இதெல்லாம். அப்படி இருக்கும்போது ஏன் மீட்டர், சென்டிமீட்டர், இந்த கிலோகிராம் இதெல்லாம் ஏன் கொண்டு வந்தாங்க? நமக்கு கேள்வி வரும் இல்லையா?
கேள்வி கேட்கிறவங்க தான் சிறந்த மனிதர்கள். ஆமா. ஏன் அப்படின்னா எல்லார் கையும் ஒரே நீளமா இருக்கும். முழம் போடும்போது பூக்காரிக்கு பூக்காரி வேறுபடுதா இல்லையா? அப்ப ஆளுக்கு ஆளு, இடத்திற்கு இடம் நமக்கு இந்த அளவுகள் வேறுபடும். இதெல்லாம் திட்டம் சாரா அளவைகள். அதனாலதான் 1971ஆம் ஆண்டு எடை மற்றும் அளவைகள் மாநாட்டுல எல்லாரும் கூடி ஒரு மனதா அளவுகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. நிலையான அளவுகளா வேணும், திட்ட அளவுகள். இதுக்கு என்ன பேருனா மெட்ரிக் அளவுகள் அப்படின்னு சொல்லி பேர் கொண்டு வராங்க. அதுல என்னன்னா நீட்டல் அளவையை பொறுத்தவரை மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர் இந்த மாதிரியும், நிறுத்தல் அளவையை பொறுத்தவரையும் கிராம், மில்லிகிராம், கிலோகிராம் இந்த மாதிரியும் கொண்டு வராங்க. இதுதான் இப்ப நாம பயன்படுத்திட்டு வர்ற மெட்ரிக் அளவைகள். சரி, முதல்ல நீட்டல் அளவையில பார்க்கலாமா? இது அளவுகோல். இந்த அளவுகோல் நம்ம எல்லாருமே பயன்படுத்துவோம். இதுல இருக்கக்கூடியது என்ன அளவுகள் தெரியுமா? இதுல 1, 2 30 வரையும் இருக்கு. சிலர் இந்த மாதிரி பயன்படுத்துவீங்க. இன்னும் இதுல பாதி இருக்கக்கூடிய சின்ன ஸ்கேலை பயன்படுத்துவீங்க, சின்ன அளவுகோலை பயன்படுத்துவீங்க. இது இரண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த பெரிய அளவுகோல்ல 30 வரையும் எண்கள் இருக்கும், சின்ன அளவுகோல்ல 15 வரையும் அளவுகள் இருக்கும். இந்த 1, 2 போட்டிருக்காங்களே அதெல்லாம் என்னன்னு தெரியுமா? வடிவியல் வரையும் போது கண்டிப்பா நம்ம பயன்படுத்தி இருப்போம். இது எல்லாம் சென்டிமீட்டர்ஸ். இந்த 1 அப்படின்னா 1 சென்டிமீட்டர், 2 வரும்போது 2 சென்டிமீட்டர் அப்படின்றது. இப்ப உங்க முன்னாடி ஒரு படம் காமிச்சிருக்கிறேன். இதே அளவுகோலை பெரியதா போட்டிருக்கிறோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த 0க்கும் 1க்கும் நடுவில் 10 மிகச்சிறிய கோடுகள் இருக்கும். அதே மாதிரி 1க்கும் 2க்கும் நடுவில் 10 கோடுகள் இருக்கும். இந்த 10 கோடுகள், அந்த ஒவ்வொரு மிகச்சிறிய கோடும் எதை நமக்கு குறிக்குது அப்படின்னா மில்லிமீட்டர். அப்ப 10 சின்ன கோடுகள்னும் போது 1 ஆயிடுது இல்லையா? அந்த 10வது சின்ன கோடு 1ன்னு போட்டிருப்பாங்க. அப்ப 10 மில்லிமீட்டர் செய்தா அது 1 சென்டிமீட்டரா ஆகுது. சரி, அடுத்து இதை நம்ம ஏற்கனவே சொன்னோம், மீட்டர் அளவுகோல் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். சரி, இதுல பாத்தீங்க அப்படின்னா மீட்டர், இதுல இருந்து இருக்கிறது மீட்டர். இது ஒரு 15 மீட்டருக்கான அளவு நாடா. இதுல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பாருங்க, இங்க 1 மீட்டர் அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இப்ப இந்த தொடக்கத்துல இருந்து இதுவரையும் இருக்கக்கூடிய அளவு 1 மீட்டர். அப்ப இதுல என்ன 10, 20ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதெல்லாம் சென்டிமீட்டர்ஸ். அப்ப இங்க 90 வருது. 90க்கு அப்புறம் ஒவ்வொன்றா எண்ணிட்டு வந்தீங்கன்னா 91, 92 கடைசியா 100வது இடத்துல 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். இப்ப 10 மில்லிமீட்டர் சேர்ந்தா 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் சேர்ந்தா 1 மீட்டர். அதே மாதிரி 1000 மீட்டர் சேர்ந்தா 1 கிலோமீட்டர். அப்ப இதுல இருக்கிறதுல பெரிய அளவுன்னா கிலோமீட்டர், நடுத்தர அளவுன்னா மீட்டர், சிறிய அளவுன்னா சென்டிமீட்டர், அதுக்கு அடுத்து வரக்கூடிய மிகச்சிறிய அளவுன்னா மில்லி மீட்டர். சரி, இப்ப மில்லி மீட்டர் இருக்கு, சென்டிமீட்டர் இருக்கு, எல்லா இடத்துக்கும் எல்லாமே நம்ம பயன்படுத்த முடியுமா? இப்ப நம்மளோட இருக்கக்கூடிய வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் இருக்கக்கூடிய தொலைவை சென்டிமீட்டர்ல நம்மளால சொல்ல முடியுமா? இல்ல மில்லி மீட்டர்ல சொல்ல முடியுமா? இல்ல நம்ம மில்லிமீட்டர் ஸ்கேல் வச்சு அளக்க முடியுமா? இல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சென்டிமீட்டர் ஸ்கேலை வச்சாத அதை அளக்க முடியுமா? அளக்கலாம், ஆனா மிகப்பெரிய கால நேரத்தை நமக்கு அது எடுத்துக்கும், அளவுகளும் மிக அதிகமா வரும். அப்ப அது நமக்கு ஏற்புடையதா இருக்காது. அப்ப மீட்டர் ஸ்கேலை பயன்படுத்தினா ஓரளவு அளக்கலாம். அதே ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் அப்படின்னு சொல்லி போகும்போது பாத்தீங்கன்னா மீட்டர் அளவுகள் அங்க பயன்படாது. ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் போகும்போது கிலோமீட்டர் தான் நமக்கு அந்த இடத்துல பயன்படும். அடுத்தது போலாமா? இப்ப 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மீட்டர் அளவுகோல்ல நம்ம 100 சென்டிமீட்டர் வரும்போது 1 மீட்டர் வருதுன்னு பார்த்தோம். அடுத்து இப்ப 2 மீட்டர் வரையும் போய் பார்க்கலாமா? இப்ப 2 மீட்டர் வரையும் போனீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்ல 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த 1 மீட்டர் வரையும் ஏற்கனவே 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த 1 மீட்டர்ல இருந்து 2வது மீட்டர் வரையும் பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு 100 சென்டிமீட்டர். அப்ப 2 மீட்டருக்கு 200 சென்டிமீட்டர். அப்ப 3 மீட்டருக்கு வெரி குட் 300 சென்டிமீட்டர். கீழினமாக்க பெருக்கணும், மேலினமாக்க வகுக்கணும். இதை எப்படி சுலபமா ஞாபகம் வச்சிருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு வரி இருக்கு. அந்த வரியை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே நம்மளால எளிமையா ஞாபகம் வச்சுக்க முடியும். கீழே பெருக்கி மேல் வரிசையில் வை, கீழே பெருக்கி
மேல் வரிசையில் வை. இதுல முதல் எழுத்து கி, பே, மே, வா. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். கீழினமாக்கணும்னா பெருக்கணும், மேலினமாக்கணும்னா வகுக்கணும். இப்ப உங்களுக்கு புரியுதா? இப்ப நிறுத்தல் அளவை. நிறுத்தல் அளவையில 1 கிலோகிராம் அப்படின்றது 1000 கிராம். அதே அரை கிலோகிராம் அப்படின்றது 500 கிராம். 1/4 கிலோகிராம்ன்றது 250 கிராம். 3/4 கிலோகிராம்ன்றது 750 கிராம். ஏன் இதை நாம தெரிஞ்சுக்கிறோம்னா, நடைமுறையில கடையில போய் 250 கிராம் கொடு, 750 கிராம் கொடுன்னு நம்ம நடைமுறையில இப்ப கேட்கறது இல்ல. 1/4 கிலோ வாங்கிட்டு வா, அரை கிலோ வாங்கிட்டு வா, இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அதனாலதான் இந்த அளவுகளையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப கீழினமாக்கக்கூடிய ஒரு கணக்கை பார்க்கலாம். 1 கிலோகிராம் 1000 கிராம். அப்ப 5 கிலோகிராம்ன்றது 5000 கிராம். இப்ப கீழினமாக்குக. 2 கிலோகிராம் 300 கிராம கிராமா மாத்த சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 300 கிராம்ன்றது ஏற்கனவே கிராம்ல இருக்கு, அப்ப அதை மாத்த தேவையில்லை. அதே கிலோகிராம் 2 இருக்கு, அப்ப அந்த 2 கிலோகிராம நம்ம கிராமா மாத்தணும். அப்ப கீழினமாக்கணும்னா பெருக்கணும். இப்ப 2 1000ஆல பெருக்குனா 2000, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு 300, 2000ஐயும் 300ஐயும் சேர்த்தும் போது நமக்கு 2300 கிராம்ன்றது விடையா கிடைக்குது. இதே மாதிரி அடுத்த கணக்குக்கு போலாமா? கவிதாவோட அம்மா வாங்கி 2 சேலையோட நீளம் கொடுத்துருக்காங்க. 6 மீட்டர் 50 சென்டிமீட்டர், 5 மீட்டர் 50 சென்டிமீட்டர். இப்ப இந்த 2 சேலைகளோட மொத்த நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? முதல்ல 6 மீட்டர் 50 சென்டிமீட்டர் எழுதிக்கோங்க. அது கீழே சென்டிமீட்டருக்கு நேரா சென்டிமீட்டர் வர்ற மாதிரி, மீட்டருக்கு நேரா மீட்டர் வர்ற மாதிரி எழுதுங்க. 5 மீட்டர் 50 சென்டிமீட்டரை முதல்ல எழுதினதுக்கு கீழே எழுதிக்கோங்க. இப்போ 50 சென்டிமீட்டரோட 50 சென்டிமீட்டரை நம்ம சேர்த்தும் போது 100 சென்டிமீட்டர் கிடைக்குது. 100 சென்டிமீட்டர்ன்றது 1 மீட்டர். ஏற்கனவே 6 மீட்டர் ஒரு 5 மீட்டர் இருக்கு, அப்ப அது இரண்டும் சேர்த்தும் போது 11 மீட்டர். இப்ப நமக்கு சென்டிமீட்டரை மேலினமா மாத்தும் போது கிடைத்த 1 மீட்டரையும் சேர்க்கும் போது 12 மீட்டர். அப்ப நமக்கு 12 மீட்டர் விடையா கிடைக்கும். இப்ப உங்களுக்கு நான் ஒரு செயல்பாடு சொல்றேன், அதை செஞ்சுட்டு வரீங்களா? நீங்க இப்ப உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த அறையோட நீள அகலத்தை அளந்து மீட்டர்ல எழுதுங்க. இந்த இடத்துல நம்ம சென்டிமீட்டர்ல அளக்க முடியுமா? இல்ல. மீட்டர்ல அளந்தாதான் நமக்கு அளக்கிறதுக்கு எளிதாவும் இருக்கும், சரியானதாவும் இருக்கும். அதே மாதிரி உங்க வீட்டுல மேசை இருக்கும் இல்லையா, அது எந்த வகையான மேசையா இருந்தாலும் பரவாயில்ல, இரும்பு மேசையா இருந்தாலும் சரியே, உட்டு மர மேசையா இருந்தாலும் சரியே, அதோட நீள அகலத்தையும் அளந்துக்கோங்க. அளந்துட்டு அதை சென்டிமீட்டர்ல எழுதுங்க. நீங்க மீட்டர் அளவு கொள்ள கூட எழுதலாம், ஆனா சென்டிமீட்டர்ல தான் நான் விடையை கேட்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வெரி குட், கீழிடமா மாத்தி எழுதணும். சரி, இதுக்கு அடுத்ததான் உங்க புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா மதிப்பீடு கொடுத்திருக்காங்க. அந்த மதிப்பீடுல 5 கணக்குகள் கொடுத்திருக்காங்க. அந்த 5 கணக்குகளையும் பள்ளியில உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பேட்டுல எழுதி அதற்கான விடையை கண்டுபிடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பா எழுதி பாருங்க. எழுதி விடை கண்டுபிடிச்சீங்கன்னா தான் கணிதத்துல மிகச்சிறந்தவர்களா நம்மளால வர முடியும். கண்டிப்பா செய்வீங்க நம்புறேன். நன்றி.